என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நீதிமொழிகளின் புத்தகத்தில் 14வது அதிகாரத்தில் 17வது வசனத்தின் முதல் பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். முற்கோபி மதிக்கேட்டை செய்வான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை கவனித்து பாருங்கள். முற்கோபம் உள்ளவர்கள் என்ன செய்வார்களாம்? மதிகேடான காரியத்தை செய்வாங்க. சில பேருக்கெல்லாம் பாருங்கள், உடனுக்குடன் கோபம் வந்துடும். எந்த காரியம் இருந்தாலும் சட்டுன்னு கோபப்பட ஆரம்பிப்பாங்க. அவங்க செய்கிற காரியங்கள் என்னவா இருக்கும்? மதிகேடாக இருக்கும் என்று சொல்லுகிறார். எப்படி தெரியுமா? அந்த முற்கோபம் வரும்பொழுது கெட்ட வார்த்தையை பேசுவாங்க, கையை ஓங்கிடுவாங்க, அடிச்சிடுவாங்க, அல்லது தகாத சில காரியங்களை செய்து விடுவார்கள். இதுதான் மதிகேடான காரியமாய் காணப்படுகிறது. அந்த மதிகேட்டிற்கு காரணம் என்ன? அவர்களுக்குள் காணப்படுகிற முற்கோபம் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, உன் குடும்ப வாழ்க்கையில் உடனுக்குடன் கோபப்பட்டு கணவனை, மனைவியை, பிள்ளைகளை, உற்றார் உறவினர்களை கடும் சொற்கள் கொண்டு பேசுகிறாயா? அல்லது மதிகேடான பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாயா? கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அந்த மதிகேட்டை விட்டுவிடு என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட இடைப்படுகிறார். அது எப்படி நீ மேற்கொள்ள முடியும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை உங்கள் உள்ளத்தில் தரித்து கொண்டு அதை தியானிக்க ஆரம்பிக்கும் பொழுது, தேவ சன்னிதானத்தை உறுதியாய் தேட ஆரம்பிக்கும் பொழுது, உங்களை தாழ்த்தி ஆண்டுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்க ஆரம்பிக்கும் பொழுது, உங்களுக்குள் கர்த்தருடைய வார்த்தை மறுரூபத்தை கொண்டு வர ஆரம்பிக்கும். பாருங்கள் அருமையான மகனே, அருமையான மகளே, முற்கோபத்தை விட்டுவிடு என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைபடுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.